வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இங்கே பாருங்கள், நான் நினச்சது மாதிரியே மழை வந்துருச்சு. சக்கை போட்டுக்கிட்டு இருக்குது. மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்குது. இந்த மழையில் பாருங்கள், எங்கள் வாத்து பிள்ளைகளுக்கு கோழி பிள்ளைகளுக்கு அரிசி வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தண்ணியை பிடிச்சி இப்போ கொண்டு வந்து நம்ம வெறும் பாத்திரத்தில் அப்படிலாம் நம்ம நிரப்பி வைப்போம். மழையை பாருங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷம். மழையில் நனைகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் மழையில் நனைகிறது ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் என் தம்பி வீட்டில் தான் அந்த குடத்தை அள்ளி என் தம்பி வைக்க நான் கொண்டு வந்து எங்கள் பாத்திரங்கள் அப்படிலாம் நிரப்பிக்கிட்டு இருக்கேன். வாங்க எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்கள். அவங்களுக்கு குளிக்கிறதுக்காண்டி நான் தண்ணி ஊற்றி நிரப்பி வச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இப்போ குளிச்சு எப்படி மழை பெய்யும் எவ்வளோ சந்தோஷமாக என்ன நிறைய அவங்களுக்கு குளிச்சுக்கிட்டே சந்தோஷம் விட்டுறாங்க. நம்ம வாயால் சொல்கிறோம், அவங்களால வாயால் சொல்ல முடியாது. இந்த வண்டியில் வச்சு நான் தம்பி வீட்டிலேருந்து தண்ணியை பிடிச்சிக்கிட்டு எங்கள் வீட்டில் நிறச்சிக்கிட்டு இருக்கிறேன். தண்ணியை கேணு இதுகள்லையும் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, பிடிச்சிக்கிட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், மழை தேஞ்சிட்டு இருக்குது. எப்படி நாங்கள் ஓஸ் மாதிரி கட்டி வச்சு இதில் தாங்க நாங்கள் மழை தண்ணி பிடிச்சிக்கிடுவோம். தம்பி தான் பிடிச்சி தர்றாப்புல நான் கொண்டு போய் ஊற்றுறேன். ஆனால் மழையில் நனைகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா ஜாலியாக மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதில் ஒன்று ஊற்றி இதில் வச்சு வீட்டில் வருது, அதை பிடிக்கணும். பிடிக்க சிந்தாம ஊற்றுங்க, செஞ்சுட்டு அந்த குடத்தைங்க. இப்போ பாருங்க, நல்லா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போயே மழை தண்ணியில் பிடிச்சி ஊற்றுவோம். இப்போ குடத்தை கொண்டு போய் தம்பி வீட்டுக்கிட்ட வச்சுட்டு வந்து பாத்திரத்துல கழுவி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், மழையில் நனைஞ்சிக்கிட்டே வேலைகள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பாருங்கள். எனக்கு மழைண்டா அவ்வளோ ஒரு இஷ்டங்க. அதுக்காண்டி ரொம்ப மழை பெய்யக்கூடாது, மக்களுக்கு சேதம் இல்லாமல் பெஞ்சாலே போதுங்க.
நனைஞ்சிக்கிட்டே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாங்க. ஆனால் நல்லா மழை காற்றுக்கு இந்த மூசாப்புக்கு நம்மளுக்கு வேலை பார்க்குறதே தெரியாதுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வேலை பார்த்தோம்னா நம்மளுக்கு வேலை ஓடுறதே தெரியாதுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பொழுது போகிறதும் தெரியாது. எனக்கு எங்கள் அம்மாலாம், எங்கள் அத்தை, எங்கள் மாமாலாம் சொல்லுவாங்க மழையில் நனையாதீங்கம்மா காய்ச்சல் வந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சின்ன வயசுல இருந்தே நான் மழையில் நனைஞ்சு எனக்கு பழக்கமாகி போச்சு. அதனால் ஒன்றும் செய்யாது. தைரியமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அத்தை மாமாலாம். அதே மாதிரி நான் தைரியமாக எதுலேயுமே தைரியமாக இருந்து வேலை பார்த்துருவேங்க. அதனால் மழையெல்லாம் எங்களுக்கு பெருசாகவே தெரியலை. இந்த மழை டயத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளையெல்லாம் மழையில் நனைய விடாதீங்க. ஏன்டா நான் சின்ன வயசுலேருந்து நனைஞ்சதுனால எனக்கு ஒன்றும் செய்யாது. பிள்ளைகளையெல்லாம் மழை நேரம் நல்லா வயசுண்டவங்களையெல்லாம் நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. மழை நேரம் நல்லா சின்ன குழந்தைகளையெல்லாம் ரோட்டில் சாலையிலையும் ஓடி விளையாட விடாதீங்க. இந்த மழை நேரத்தில் சேருக்கு அங்கங்கே கெட்டியிருக்கும், பிள்ளைகள் வலிக்கிட்டு விழுந்துரும் வாங்கிடும். அதனால் பிள்ளைகளை கொஞ்சம் மழை தண்ணி நேரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க எல்லா வேணும். இப்போ எல்லா பாத்திரத்தையும் கழியாச்சு. நம்ம கொண்டு போய் பலகையில் கவுத்தி வச்சுட்டு கூடையில் இந்த பாத்திரங்களை ஃபுல்லாக, பொடி பாத்திரங்களை ஃபுல்லாக கூடையில் போட்டுருவாங்க. நனைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸுக கிடக்குது மழையில் நனைஞ்சு, அதில் ஃபுல்லாக துவைச்சி எடுத்துருவோங்க. பாருங்கள், ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மழையில் நனைய வச்சுருந்தேன், நனைஞ்சிருச்சு. இப்போ இதுகளை ஃபுல்லாக மழையோடையே நம்ம அழைச்சி எடுத்துக்கிடுவோம். எல்லோரும் ட்ரெஸ்ஸு கையால் அழைச்சிருங்க. நான் இப்படி ஒரு மாலை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். அழுக்கு இருந்தால் ஏன்னா காலர் சைடு அழுக்கு பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால இப்படி நாங்கள் தேய்ச்சி விட்டுருவோங்க. அந்த அழுக்கே போயிடும். நம்ம ஏற்கனவே சர்ஃப் வச்சு தான் ஊற வச்சுருக்கோம். துணிகளை லைட்டாக சோப்பை தடவினாலே போதும். இந்த மழை நேரம் பார்த்தீங்கன்னா ஏன் துணியெல்லாம் வேண்டாம், நம்ம மழையில் கலட்டி போடுற ட்ரெஸ்ஸு நனைஞ்சிடும். அது புழுங்க வாடை அடிக்கணும்னு சொல்லுவோம். அதனால் புழுங்க வாடை அடிக்காத அளவுக்கு நான் அலசி அப்படியே மழையில் போட்டுருவேங்க. என்றைக்கு வெயில் அடித்து காயுதோ அன்னைக்கு எடுத்துக்கிடுவோம். அது தட்டி அப்படியே மழை பெஞ்சிச்சுட்டு அப்படியே போட்டுருவேன் கொடியிலேயே. அந்த பாட்டுக்குள்ளே கிடக்கும். இப்போ துணியில் ஃபுல்லாக சோப் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அலசி எடுத்துக்கிடுவோம் துணியில் ஃபுல்லாக. இப்போ அலசிக்கிட்டு இருக்கேங்க துணியில் ஃபுல்லாக. இந்த மழையோடையே காய போட்டுருவோம். காய போட்டால் அது பாட்டில் மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சுற்றி வர
மழை மூசாந்துக்கிட்டு இருக்குது, அதனால மூசாப்பாக இருக்குதுங்க. இன்னைக்கு இந்த மழையிலேயே அலசியாச்சு. நம்ம அப்படியே கொடியில் போட்டோம்னா ஈரத்தோடையே கிடக்கும். நம்ம ஈரத்தோட வீட்டில் எடுத்து போட்டோம்னா புழுங்க வடை அடிக்கும். அப்படி அதனால தான் நாங்கள் சோப் போட்டு சர்ஃபில் ஊற வச்சு பெரிய சோப் போட்டு அலசி எடுக்க போகிறோம். இப்போ துணியெல்லாம் நல்லா நம்ம அலசி போட்டுட்டு இப்போ நல்லா நான் மழையில் நனைஞ்சதுனால நல்லா குளிச்சுட்டு இப்போ ஒரு சாப்பாடு நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சாப்பிட வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மழையை பாருங்கள், இன்னைக்கு ஃபுல்லாக மழை பேஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் போல். செம்ம கெட்டுது மழை. மழையை பாருங்கள் அடித்து ஊற்றுது. அடை மேலே பெய்ய போகுது போல். இன்னைக்கு சூழ்ந்துட்டு கருமேலம். சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அடிச்சு ஊற்றுது. சுற்றி வேற பாருங்க, மேகம் அப்படியே இருட்டிருச்சு. இன்னைக்கு அடைமழை தான். இன்னைக்கு வெறிக்கவே வெறிக்காதுன்னு நினைக்கிறேன். தரவையிலன்னா தண்ணி கட்டிருச்சுங்க. அப்போ